சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் அப்படின்னாலே எடுத்துட்டிங்கன்னா புகுந்த வீடா பிறந்த வீடா, அதாவது புகுந்த வீட்டு குலதெய்வமா பிறந்த வீட்டு குலதெய்வமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அதில் நிறைய பேர் கல்யாணம் முடிச்ச உடனே புகுந்த வீட்டு குலதெய்வம் தான் நம்மளுக்கு குலதெய்வம் அப்படின்னு சாமி கும்பிட்ற வழக்கமும் இருக்குது. ஆனால் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் நாங்கள் முதல் மரியாதை. அதாவது இப்போ எங்கள் வீட்டு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, பிறந்த வீட்டு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அப்படின்னா எங்கள் குலதெய்வத்தில் ஒரு பிறந்த வீட்டுக்கு அப்படி பொண்ணுங்களுக்குன்னு சொல்லி ஒரு சாமி வச்சுருப்போம். யாருக்குமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ண பொண்ணுகளுக்கு தான் உண்டுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புகுந்த வீட்டு தெய்வம் பிறந்த வீட்டு தெய்வம் ரெண்டோட சாமியோட அருளும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போனதுமே பிறந்த வீட்டு தெய்வத்தை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அதாவது புகுந்த வீட்டு தெய்வம் குலசாமி ஆயிரும். நம்ம சிறுசிலிருந்து குழந்தையிலிருந்து வளர்ந்த வரைக்கும் பிறந்த வீட்டு தெய்வம் தான் நம்ம குலசாமி. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு போனதும் புகுந்த வீட்டு தெய்வம் தாங்க குலசாமி. ஆனால் ரெண்டு அருளுமே கிடைக்குங்க. அதில் எந்த சந்தேகம் வேண்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் பெண்கள் முதல்ல கும்பிட வேண்டியது புகுந்த வீடு தெய்வத்தை தான் கும்பிடணுங்க. ரெண்டாவது நம்ம பிறந்த வீட்டு தெய்வத்தை கும்பிடலாம். அதாவது புகுந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த குலதெய்வம் வழிபடலை, தடையாக நிற்கிது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக பிறந்த வீட்டு தெய்வத்தை வழிபட்டுட்டு போகலாம். நீங்கள் எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் சரிங்க, வேண்டுதல் இருந்தாலும் சரி, புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் அந்த கோரிக்கையை வைக்கலாம், நிறைவேற்றலாம். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாங்க. நீங்கள் தாராளமாக புகுந்த வீட்டு சாமியை ஒருபோதும் மறக்காமல் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கை கொடுத்து தூக்கும். ஏதை சொல்கிறேன்னா, இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் நிறைய பேர் கருப்புசாமி, கன்னிமார், வீரமாத்தி இந்த மாதிரிலாம் நம்ம சாமி கும்பிட்டு வர்றது வழக்கங்க. இது வீரமாத்தி, கன்னிமார் அப்படிங்கிறது பிறந்த வீட்டுக்கு உண்டான பொண்ணுங்களுக்கு தான் அந்த சாமிங்க. அவங்க கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போயிருந்தாலும் இந்த சாமிகளை கும்பிடும் போது அவங்க எங்கள் கோயிலுக்கு பிறந்த வீட்டு சாமியை கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா முதல் பூசையை மாமா மச்சான்னு சொல்கிற தங்கச்சி வீட்டுக்கார, அக்கா வீட்டுக்காரர்களுக்கு தான் நாங்கள் முதல் மரியாதை தருவோம். அதனால் ரெண்டு வீட்டு சாமியும் நீங்கள் கருத்தில் கொண்டுட்டு முதல்ல நீங்கள் புகுந்த வீட்டு சாமியை கும்பிட்டு, ரெண்டாவது பிறந்த வீட்டு சாமியை கும்பிட்டு போகும்போது நீங்கள் நினச்சது நல்லாவே நிறைவேறுங்க. உங்கள் வீட்டில் சுபிட்சமாக இருக்கும், லைஃபு நல்லா செட்டில் ஆகுங்க. அதனால் புகுந்த வீட்டு சாமியை என்றைக்கும் மறக்காமல் பெண்கள் இதையும் கும்பிட்டு போங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நமச்சிவாய்.